Good morning children. Today we are going to see about the solar devices solar cells பார்க்க போறோம். So solar cells is a photovoltaic devices. Photo na it absorbs the light, that is sunlight. Voltaic na அதுக்குள்ள chemical reaction நடந்து it related to electricity. அதாவது sunlight converts into electricity, that is photovoltaic devices is made up of silicon. ஸோ இது எதனால் ஆனதுன்னா சோலார் செல்ஸ் சிலிக்கானால் ஆனது. சிலிக்கான் இஸ் ஏ செமிகண்டக்டர் தட் கன்வெர்ட் சன்லைட் டைரக்ட்லி இன்டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த சிலிக்கானுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த சன்லைட்டை என்னவா சேஞ்ச் பண்ணுறதுன்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறது தான் இதனுடைய சோலார் செல்ஸுடைய ஃபங்க்ஷன். தென் சோலார் செல்ஸ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி without polluting the environment. ஸோ அது மாதிரி சோலார் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிசிட்டி it cannot pollute the environment. என்விரான்மெண்ட் பொல்யூஷன் பண்ணாது. since it uses no fuel other than sunlight, no harmful gases. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சன்லைட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஃபியூலாக. வேறு எந்த ஃபியூலோ பெட்ரோலோ கோலோ அது மாதிரி எந்த ஃபியூலோ பொல்யூட் பண்ணுற ஃபியூல்ஸ் எதையும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு இது ஹார்ம்ஃபுல் கேஸஸ் கிடையாது. எந்த கேஸஸும் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. நோ பர்னிங், எரிஞ்சி அதனால் எரியறதுனால எந்த கேஸஸும் ரிலீஸ் பண்ணுறது இல்லை. அதனால் எந்த வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது. நோ வேஸ்ட் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. These can be installed in remote and inaccessible areas, forest and hilly regions where setting up of power plant is expensive. So இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா it can be installed in the remote areas. remote areasனால் உள்பகுதியில், அதாவது காடெல்லாம் இருக்கு இல்லையா, இன்னர் ஏரியாஸ்லையும் அதே உள்ளே போக முடியாமல் இருக்கு இல்லையா, ரொம்ப அந்த மாதிரி ரீஜனில் ரிமோட் ஏரியாஸில் இதை செட்டப் பண்ணுறாங்க. லைக் தட் ஃபாரஸ்ட் அண்ட் ஹில்லி ரீஜன்ஸ், மலை பிரதேசங்களிலும் காடுகள்லையும் இதை விடுறாங்க. இது மாதிரி இந்த பவர் பிளான்ட் செட்டப் பண்ணுறது இட் இஸ் வெரி காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ்னா அதிக விலை மதிப்புள்ளதாக இருக்குது. தென் யூசஸ் ஆஃப் சோலார் செல்ஸ். சோலார் செல்ஸினுடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரீட் லைட்டிங், டிராஃபிக் சிக்னல்ஸ். ஸ்ட்ரீட் லைட்டிங் தெரு விளக்குகளை எரிய வைக்கிறதுக்கு சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் சிக்னல்ஸில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் பம்பிங், அதாவது மோட்டார் யூஸ் பண்ணி வாட்டர் நம்ம ஏற்றுறோம் இல்லையா, தண்ணி ஏற்றுறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேட்ரி சார்ஜிங் சிஸ்டம் எக்ஸெட்ரா, பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சோலார் செல்ஸை யூஸ் பண்ணலாம். Second point, it is used in artificial satellite and space props. So artificial satellite விண்வெளிக்கு அனுப்பிச்சு அவங்க ஆய்வு செய்கிறாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸை அனுப்பிச்சு அதுக்கு இந்த சோலார் செல்ஸை யூஸ் பண்ணலாம் அந்த சேட்டலைட்ஸில். தென் இட் ப்ரொவைட்ஸ் ரேடியோ அண்ட் டிவி டிரான்ஸ்மிஷன் டு த ரிமோட் ஏரியாஸ். ஸோ ரிமோட் ஏரியாஸ் அதாவது ஹில்லி ரீஜன் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் அவங்களுக்கு தேவையான அளவு அந்த சிக்னல்ஸ் கிடைக்காது இல்லையா, அந்த இடத்துல என்ன செய்யலாம், அந்த சோலார் செல்ஸை யூஸ் பண்ணலாம். Next, it is used in calculators, electronic toys and watches. Calculators, then electronic toys, watches, the solar cells use பண்ணலாம். Next one, solar panel. Arrangement of many solar cells side by side connected to each other is called solar panel. So solar panel என்னது, solar cells அப்படியே ஒன்னோட ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சைட் பை சைடு அரேஞ்ச் பண்ணி இட் கேன் பி கனெக்டட் டு ஈச் அதர். ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் கால்ட் as solar panel. The capacity to provide electric current it must increase in the solar panel. ஸோ இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனால் இதை ப்ராசஸிங் பண்ணுறது, மேனுஃபேக்சர் தயாரிக்கிறது என்னென்னா வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருக்குது, காஸ்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சோலார் குக்கர். ஸோ சோலார் குக்கர் இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்சுலேட்டட் மெட்டல் பாக்ஸ் ஆர் வுட்டன் பாக்ஸ். ஸோ இது எதனால் ஆயிருக்கும், ஒன்ஸ் மெட்டல் பாக்ஸால் ஆயிருக்கும், இல்லைனா வுட்டன் பாக்ஸ்னால் இருக்கும். எப்படின்னா இன்சுலேஷன்னா இட் இஸ் நாட் அலோ த ஹீட் அவுட் சைட். ஸோ இது உள்ளே அப்சர்வ் பண்ணின ஹீட்டை வெளியில் போகாமல் இருக்கிறது தான் இன்சுலேட்டட் மெட்டல் பாக்ஸாக இருக்கும். மெட்டல் பாக்ஸ்னால் அலுமினியத்தால் ஆயிருக்கும், which is painted from inside. ஸோ உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, பிளாக் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது அந்த சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ் டு அப்சர்வ் த மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன்ஸ். ஸோ எதுக்காக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா டு அப்சர்வ் த மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன், சோலார் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்காக it should be painted. A thick glass sheet forms the cover over the box. ஸோ அந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திக்
கிளாஸ் ஷீட் இருக்குது. இட் கவர்ஸ் த பாக்ஸ். அந்த பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி இங்கே மேலே இருக்கு இல்லையா, கிளாஸ் கவர் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு த ரிஃப்ளெக்டர். ரிஃப்ளெக்டர்னா மேலே இருக்கு பாரு, அதுதான் வந்து ரிஃப்ளெக்டர். இஸ் த பிளேன் மிரர் விச் இஸ் அட்டாச் டு த பாக்ஸ். ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் வந்து அங்கே என்ன இருக்கும், பிளேன் மிரர் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மிரரில் பட்டு அந்த சன்லைட் வந்து என்ன ஆகணும், நெக்ஸ்ட்டு அந்த கிளாஸ் ஷீட் வழியாக வந்து உள்ள பாக்ஸுக்குள்ளே போகும். அங்கே பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து குக் பண்ணும். இது எவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னா மேக்ஸிமம் வந்து 100 to 140 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ the food is cooked by energy radiated by the sun. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபுட்டு வந்து அந்த சன்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி ரேடியேஷன் வந்து இப்போ வந்து ஃபுட்டை வந்து குக் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹீட்லேருந்து சன்லைட்லேருந்து கிடைக்கிற ஹீட்லேருந்து வாட்டர் வந்து என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக மாறி அந்த வாட்டர் வேப்பர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் தெர்மல் பவர் பிளான்ட். In solar thermal power plants, many solar panels are used to concentrate sun rays. So solar thermal power plants என்னன்னா the solar panels already நம்ம பார்த்தோம். solar panels என்னது, solar cells எல்லாம் வந்து side by side arrange பண்ணியிருக்கிறது தான் solar panel. அந்த solar panels வந்து எதுனா to concentrate the sun rays. So absorb the sun rays எல்லாம் ஒன்றா சேர்த்து to heat up water into steam. So water வந்து என்னவா சேஞ்ச் பண்ணுது, it can be converted into steam. நீராவியா வாட்டரை நீராவியா மாற்றுது. இந்த steam is used to run the turbine. ஸோ அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் வந்து டர்பைன்னா வந்து ஒரு ரொட்டேட்டிங் வீல் மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டீம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா it can be produced the electricity. Next one, you see, do you know a capacity of 100 liters of solar heater. ஸோ ஒரு சோலார் ஹீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 100 லிட்டர் இருக்குன்னா அது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து சேவ் பண்ணால் கேன் சேவ் அப் டு 1500 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பெர் இயர். ஸோ பெர் இயருக்கு வந்து 1 இயருக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து சேவ் பண்ணுறது, 1500 யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுது. நெக்ஸ்ட் யூ சி அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜியோடைய அட்வான்டேஜஸ் என்ன பாரு, இட் இஸ் அவைலபிள் இன் அபண்டன்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டில் வந்து எப்போவுமே நம்மளுக்கு சன்லைட் வந்து கிடைச்சினே இருக்கும். ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் வாஸ்ட் அமௌண்ட், தட் இஸ் லாட் ஆஃப் அமௌண்ட் இன் அவர் கண்ட்ரி, நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. இட் இஸ் ஏ ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு ரெனியூவபிள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், எடுக்கக்கூடிய சோர்ஸ். தென் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஹீட். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டும் கிடைக்குது. இட் இஸ் நாட் காஸ் பொல்யூஷன். ஸோ இதனால் எந்த பொல்யூஷனும் ஆகாது. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அப்பேரட்டஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இது ஓடுறதுக்கு இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட் யூ சி பயோகேஸ். Biogas is the mixture of methane, nearly 75%, hydrogen sulfide, carbon dioxide and hydrogen. So biogas வந்து எது சேர்ந்தது, மீத்தேன் வந்து மோஸ்ட்லி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், மீத்தேன் தான் வந்து நிறைய பர்சன்டேஜ் இருக்கும், 75%. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இது கேட்பாங்க, பயோகேஸ் வந்து என்னென்ன மிக்சரில் இருக்குன்ட்டு கேட்பாங்க 1 mark or 2 mark கொஸ்டினில். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் வேஸ்ட், cow dung and plant waste in the absence of oxygen. So in the absence of oxygen, that is anaerobic respiration, absence இல்லாம animal waste, that is cow dung, plant waste decompose ஆகுது, மக்கி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா it produces the biogas. It is also commonly called as gobar gas. So biogas வந்து என்னன்னு சொல்லலாம், gobar gas னு சொல்லலாம். Since the starting material used is cow dung. ஸோ வந்து இதில் வந்து மெயின் மெட்டீரியல் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா cow dung. அந்த cow dung-க்கு மீனிங் என்னன்னா which means gobar in Hindi. ஹிந்தியில் வந்து cow dung-க்கு gobar, அதனால ஸோ இட் இஸ் கால்ட் as biogas is called as gobar gas. இது 1 markல கேட்பாங்க. நெக்ஸ்ட் uses of biogas. It is used as fuel for cooking. ஸோ பயோகேஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, குக்கிங்க்கு, சமைக்கிறதுக்கு. இட் இஸ் யூஸ் டு ரன் மோட்டார்ஸ் அண்ட் பம்ப் செட். ஸோ மோட்டாரு பம்ப் செட்டு அதை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் இட் இஸ் யூஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. தென் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பயோகேஸை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூ சி அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேஸ். இட் burns
without smoke and therefore causes less pollution. So இது வந்து எரியும் போது என்ன ஆகும், ஸ்மோக் எதுவும் வராது, புகை வெளியிடாது, அதனால வந்து பொல்யூஷனும் இருக்காது, லெஸ் பொல்யூஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். Then an excellent way to get rid of organic waste like bio waste and sewage material. So bio waste அதாவது plant and animal wasteம், sewage materialனா liquid waste நம்ம remove பண்றதுக்கு this is the excellent way. Get rid to removal of this waste, bio waste and sewage waste. The using biogas is the excellent way. Then leftover slurry is a good manure rich in nitrogen and phosphorus. So slurry is a wastage, solid waste. It contains a manure, good manure that is rich in nitrogen and phosphorus. அதில் வந்து என்ன நிறைய இருக்கும், nitrogen and phosphorus இருக்கும். It is safe and convenient to use. So இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சேஃபு, அது ஈஸியாகவும் யூஸ் பண்ணலாம். It can reduce the amount of greenhouse gases emitted. So வந்து இதிலிருந்து வெளிவர அந்த greenhouse gases, அதாவது வந்து குளோபல் வார்மிங் காஸ் பண்ணுற க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், ஆல்ரெடி வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து 8th படிச்சிருப்பீங்க. கார்பன் டை ஆக்சைடு, எஸ்பெஷலி இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிட் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கம்மியாக தான், அந்த பயோகேஸை யூஸ் பண்ணுறதுனால கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். See your today's assignment. Question is, what are the advantages of using biogas? So you write advantages of biogas. அது ஃபுல்லாக வந்து 5 பாயிண்ட் இருக்குது, அந்த 5 பாயிண்ட் ரைட் பண்ண. Again I repeat the question. What are the advantages of using biogas? Thank you children. Have a nice day.